ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன? எசேக்கியேல் 15:1-2 வசனங்கள். இந்த காலை வேளையிலே திராட்சை செடிக்கு என்ன மேன்மை அப்படின்னு சொல்லும்போது, அது கனி கொடுக்கிற மேன்மை தான். நல்ல திராட்சை செடியானது, அதுக்கு விளக்கம் கொடுக்கப்படுறது, நல்ல திராட்சை செடியானது நற்கனிகளை கொடுத்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வசனங்கள்லாம் சொல்லுது, அப்படி கனி கொடாத திராட்சை செடியானது ஒன்றுக்கும் உதவாது, சரியாக தீப்பிடித்து எரிந்து அனல் தருவதற்கும் அது பயன்படாது, நல்ல கனிகள் தராத ஒவ்வொரு மனுஷனும் அப்படி தான் இருக்கிறான் அப்படின்ட்டு அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கும் மக்களுக்கும் என்ன பயனுண்டு என்று நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி பார்க்கணும். மற்றவங்களுக்கும் கர்த்தருக்கும் பயனுள்ளதாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்றால் அது நாம் மேன்மையுடையவர்களாய் காணப்படுவோம். இல்லாவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது, அது எரிக்கிறதுக்கும் எரியறதுக்கும் சரியாக அது என்ன பண்ணாதான் எரியாதான். அது இன்னொரு பாகத்தை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மளை அந்த வேலி அடித்து ஒரு திராட்சை தோட்டத்தை இது பண்ணி ஆலையை உண்டு பண்ணி, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அவர் அதை வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. யூதாவின் மனுஷரே, எருசலேமின் குடிகளே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலை இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கும் என்று தான் நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்ததென்னு சொல்லி நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதனோட வேலியெல்லாம் நான் எடுத்து போடுவேன், அதை மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போவோம், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்கிறத பார்க்குறோம். அப்போது அந்த திராட்சை தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது அது யாருன்னா இஸ்ரவேல் மக்கள் தான். அவருடைய மனமகிழ்ச்சி நாற்று யூதாவின் மனுஷரே. அப்போ நம்ம தான் அந்த திராட்சை செடி அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் 15ஆம் அதிகாரத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதன் கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறான்னு போட்டிருக்குது. அப்போது திரும்பவுமா 5ஆம் வசனத்தில் அது முதல்ல நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் வசனத்தில் யோவான் 15:5 நானே திராட்சை செடின்னு சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கொடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அப்போ நம்ம கொடிகளாகிய நாம் செடியாகிய திராட்சை செடியாகிய அவரிலே சார்ந்து வாழும்போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில், நம்ம திராட்சை செடிக்கு எல்லா காட்டு செடிகளை பார்க்கலும் திராட்சை செடிக்கு மேன்மை உண்டோ அப்படின்னு சொல்லும்போது அந்த மேன்மை என்னன்னா, நற்குல திராட்சை பழங்களை நாம் கொடுக்க வேண்டும். நாம் தான் அந்த பழங்களை கொடுக்கும்படியாக நம்மை அவருக்கென்று நாட்டினார். நாம் என்ன செய்ய வேண்டும்? மெயினான திராட்சை செடியோடு இணைந்து நாம் நல்ல கனிகளை, அவருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்போது நாம் மற்றவர்களுக்கும் கடவுளுக்கும் ஏற்ற பலனை கொடுக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அந்த மேன்மையான காரியத்தை நம் செய்வார். எல்லா ஜனங்களுக்கும், எல்லா செடிகளுக்கும் முன்பாக திராட்சை செடியை மேன்மைப்படுத்துவார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். அப்படிப்பட்ட மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எதிர்பார்த்திருக்கிற நற்குல திராட்சை செடியாக நம்மை நாட்டினார். நம்ம ஆகாத திராட்சை கொடியாக போகக்கூடாது. நல்ல பழங்களை கொடுக்கும்படியாக, அவருக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போது நாம் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையுள்ளவர்களாய் கருதப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். நற்குல திராட்சை செடியாக நாட்டினேன் உன்னை எனக்காக, ஆகாத திராட்சை கொடியாக நீ மாறி போனதென்ன? இயேசு சிலுவையிலே உனக்காக உயிர் கொடுத்தார், உள்ளம் உடைந்த வண்ணம் உன்னை கேட்கின்றார்.
ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ரச்சா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. தகப்பனே, நாங்கள் மற்ற எல்லா செடிகளை காட்டிலும் திராட்சை செடிக்கு என்ன மேன்மை என்று கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையாக நாம் அந்த மேன்மையை இழந்து போகாதபடி நல்ல கனிகளை கொடுக்கும்படியான திராட்சை செடியாக நாங்கள் விளங்க, மெய்யான திராட்சை செடியாகிய உம்மிலே நாங்கள் சார்ந்து நல்ல கனிகளை நீர் விரும்புகின்ற கனிகளை கொடுத்து அதன் மூலம் மேன்மையடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். லூக்கா 8:1. இன்றைய கேள்வி, யார் அவருக்கு தாய் சகோதரர்கள்? யார் அவருக்கு தாய் சகோதரர்கள்?